ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ப்ளூ வேல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் டிராமா படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 31 minutes இருக்கு. இந்த படம் 2021ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை அண்ணா ஜெயித் சேவா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல அண்ணா பொட்பைனி, டிமோஃபே மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா 2 சிஸ்டர்ஸ் போன்ல ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் அவங்களோட போட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் வல்கரா போஸ்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஏன் போட்டிருக்க, எதுக்காக போட்டிருக்கன்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டே போனை வச்சு விளையாண்டுகிட்டே இருக்காங்க. 2 பேரும் புடுங்கி நான் அம்மா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ட்டு. அப்போ போன் கீழே விழுந்து டிஸ்பிளே லைட்டா உடஞ்சிருது. உடனே அவங்க சிஸ்டர் அடிப்பட்ட மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க அம்மா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டர் வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டு ட்ரெயின் ட்ராக்ல விழுந்து இறந்துடுறாங்க. அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பையன் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இது என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இன்னொரு சிஸ்டரும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து அதை பத்தி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இறந்து போன பையன் வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு போறாங்க. போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ப்ளூ வேல் மாதிரி வால்ல இருக்கு. அதே மாதிரி மாடிக்கு போய் பார்க்கும்போது அவங்க வீட்டுல யாரும் உள்ள விடமாட்டுறாங்க. இவங்க ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணிட்டு கேப்ல உள்ள பூந்து போயிடுறாங்க. உள்ள பூந்து ஃபுல்லா பார்க்கும்போது சிஸ்டம்ல எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு சில ஸ்கெச்சஸ் மட்டும் ஹாரர் ஃபீலிங்ல இருக்கு. இவங்க போயிட்டு அந்த பையன் விழுந்த இடத்த எட்டி பார்க்கும்போது ஒரு சில விஷயத்த நோட் பண்றாங்க. அப்படியே கீழே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பையன் விழுந்த இடத்துக்கிட்ட ஒரு பேய் நிக்கிற மாதிரி தெரியுது. இவங்க அதை பார்த்துட்டு தெரிச்சு ஓடி வராங்க. வந்துட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றாங்க. அந்த சிஸ்டர் அவங்க கிரியேட் பண்ணி 2 பேருமே வீடியோ ஷேரிங் பண்ணிருக்காங்க. ஆனா கிரியேட் பண்ண உடனே அந்த வீடியோ ஷேரிங் கட் ஆகுது. அதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதும் இவ்வளவு டாஸ்க் இருக்கு, அதெல்லாம் நீங்க பண்ணணும், பண்ணிட்டு ஹாப்பியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை அந்த பொண்ணு பண்ண ஆரம்பிக்குது. அதுல கையை கட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சினாரியோ கொடுக்குறாங்க. அதை இந்த பொண்ணு கட் பண்ணிக்காமலே சிஸ்டம்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து போடுறாங்க. அதை பார்த்ததுமே அது கண்டுபிடிச்சிருது இது ஃபேக் அப்படின்ட்டு. பண்ணிட்டு அந்த இதை கட் பண்ணிட்டு அது இவங்க வீட்டு போட்டோவை அப்படியே எடுத்து சிஸ்டம்ல அப்லோட் ஆகுது. அதை பார்த்தோன்னு இந்த பொண்ணு பயந்து உடனே எடுத்து கட்டும் பண்ணிக்குது. அந்த ஃப்ரெண்டு இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி இதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும்ட்டு அந்த பொண்ணு அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ளூ வேல் கேம் அப்படின்ட்டு ஒரு கேம் இருந்து அதுல பல பசங்க இறந்தும் போயிட்டாங்க இதே மாதிரின்ட்டு. அதை பத்தி இவங்க காட்டுறதெல்லாம் ஓரளவு பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாவே இருக்கு. ஆனா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்கவங்க எல்லாம் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா லீட்ல நடிச்சிருக்க அந்த 2 பொண்ணுங்களுமே அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த 2த்தையும் தவிர்த்துட்டு எனக்கு படத்துல பெருசா பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவு எதுவுமே கிடையாது. சினிமாட்டோகிராஃபின்ற பேர்ல இவங்க கிட்டத்தட்ட செல்ஃபி ஷாட்ஸ் தான் நிறைய எடுத்திருக்காங்க. அதையும் கேமரா ஆட்டி ஆட்டி எடுக்கும். நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேலேயே தலைவலிக்க ஆரம்பிச்சது படம் பார்க்கும்போது. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேலயும் சுத்தமா சுவாரஸ்யமே கிடையாது. இவங்க நெக்ஸ்ட் போறாங்களே தவிர அதுல நமக்கு எந்த ஈடுபாடுமே வரல. படத்துல ஒரு சில சீன்ஸ்ல அடல்ட் கண்டென்ட்டும் இருக்கதான் செய்யுது. இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் வேணா நம்ம ஏத்துக்கலாம். ஓரளவு பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு பிள்ளையாரஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.